உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பெரியவங்க சொன்னா கேட்கணும். வா, காலைல வந்து விடு. வாடா, வா. இந்த பாரு, நேரம் போயிட்டே இருக்கு. போ, காலில் விழு. சித்தி, என்னால முடியாது. ஜனனி, அப்படி சொன்னா எப்படி ஜனனி? நாமெல்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே அவங்க சொல்றாங்க. முடியாதுன்னா சொல்லக்கூடாது. சிவா, அவங்க எதையும் கண்மூடித்தனமா நம்புறவங்க. அவங்க ஏதாவது யோசிக்காம சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் சொல்லாதம்மா. இது பாரு, ஆசீர்வாதம் வாங்கினா அவரோட ஆயுள் காலம் கூடும். ஜனனி, என் ஆயுள் உன் கையில தான் இருக்கு. தயவு செஞ்சு வந்து என் காலில் விழுந்து என்னை காப்பாத்து. இருட்டிட போகுது, போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ஆமாமா, இருட்ட போகுது, சீக்கிரம். சித்தி, நீங்க நல்லா எமோஷனல் பிளாக்மெயில் பண்றீங்க. தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. அப்போ நான் ஆரோக்கியமா இருக்க வேண்டாமா ஜனனி? சிவா, அப்படி சொல்லாதீங்க சிவா. நீங்க நல்லா இருக்கணும். ஆனா எல்லா நேரமும் நம்ம ஒரே மாதிரியே இருக்க முடியாதுல்ல. என்ன ஜனனி, இந்த பாரு, எனக்கு கெஞ்ச வைக்காத சொல்லிட்டேன். நான் சொன்னா கேட்கணும். போ, காலில் விழு. போன்னு சொல்றேன்ல, காலில் விழு. வா. விழு. நல்லா நல்லா. ஐயோ, என்ன தம்பி இது, இப்படி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க? வேற எப்படி? எனக்கு தெரியலையே. ஜனனிய உங்க ரெண்டு கையால அவளை தூக்கி பிடிச்சு நெத்தியில ஒரு முத்தத்தை கொடுத்து ஒரு குங்கும பொட்டை வச்சு ஆசீர்வாதம் பண்ணணும். வாவ், அடடா, கேட்கவே ஆனந்தமா இருக்கே. எவ்வளவு நாள் வேண்டுதல் தானுமாலையா? வாவ், கம்மியா ஜனனி. சித்தி, சிவா, ஜனனி, இரு இரு இரு, ஒரு நிமிஷம் இரு. சீக்கிரம் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. தம்பி, விட்டுறாதீங்க தம்பி. இது ரெண்டு பேரோட ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயம், விட்டுறாதீங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.